Hello viewers, welcome to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம leftover bread வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் 2 மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணது, கருவேப்பிலை, அப்புறம் வந்து துருவன இஞ்சி, அப்புறம் ஒரு பாதி தக்காளி, ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது லெஃப்ட் ஓவர் ப்ரெட், மீதி இருக்கிற ப்ரெட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, டேட் இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்துருங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு ஒன்ஸ் நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா குக் ஆகிட்டோம். இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை, அந்த துருவன இஞ்சி இருக்குல்ல, அது ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேஷ்யூஸ் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் அதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கிட்ட உடனே இப்போ நம்ம தக்காளி, ஒரு பாதி தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடுறோம். தக்காளியும் வதங்கிட்ட உடனே ஒரு 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம், இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிடலாம், அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். மெதுவாக இந்த ப்ரெட்டெல்லாம் ரொம்ப உடஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து எல்லா ப்ரெட்ஸ்லேயும் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவன் ஸ்நாக்ஸ்க்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு சின்ன பசங்க கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ லாஸ்ட்டாக கார்னிஷ்காக நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த லெஃப்ட் ஓவர் ப்ரெட்டை வச்சு பண்ண அந்த ரெசிபி, ஒரு மசாலா ப்ரெட்டுன்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யம்மியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரெட்டில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் வேணும்னா
ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. ஸோ இன்னும் நிறைய உங்களுக்கு சாண்ட்விச் ரெசிபி இந்த மாதிரி வேணும்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வார்மாக ஹாட்டாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.